தென்றலே மெல்ல பேசு அன்புடன் கண்மணி இந்த சீரியலோட மெகா சங்கமத்துல இன்னைக்கு கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜோசியம் பார்க்குற அம்மா பொய் சொல்லி கண்மணியை தூரமாக ஒரு காட்டுப்பகுதி அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, கண்மணி எங்கே எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த வெண்ணிலா பின்னாடியே வந்து கண்மணிக்கு மயக்க மருந்து வச்சுருந்த கச்சிப்பை மூஞ்சில் வச்சு மயக்கம் போட வச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, அந்த ரவுடிங்களை விட்டு கண்மணியை கட்டி தூக்கிக்கிட்டு போய் சொக்கப்பானை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் தீபம் கொளுத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஊரில் கொளுத்த போகிறாங்களாட்டுக்கு. ஸோ அதுக்குள்ளார போட்டுருங்க, சாட்சியே இல்லாமல் எரிஞ்சு சாகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கண்மணி ஐடியா கொடுக்க, அதே மாதிரி அவங்களும் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரமனும் அன்பும் தேடிக்கிட்டே போகிறாங்க இல்லையா. கொஞ்சம் தூரத்தில் மாலை, கண்மணியோட வளையல் இதெல்லாம் உடஞ்சி கிடக்கிறத அன்பு பார்த்துட்றாப்புல. என் கண்மணிக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு கதரும் பொழுது கடைசியாக திருப்பி வந்து கோயில்லையே கண்மணியே மாலை வாங்கின இடத்துல விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஜோசியக்கார அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்மணியை அழைச்சிக்கிட்டு போணுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜோசியக்கார அம்மா அங்கேயே தான் உக்காந்துருக்கு, கரெக்டாக காட்டியும் கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன, பரம மிரட்டி கேட்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரமனும் அன்பும் அந்த ரவுடிங்களை தேடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறப்ப உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க, கண்மணியை இங்கே தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. போய் எரிக்கிறதுக்குள்ளே காப்பாற்றணும் அப்படிங்கும் போது திரும்பி அந்த ரவுடிங்க வந்து இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் கண்மணியை உள்ளார இருந்துக்கிட்டு சுயநினைவு வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வாயெல்லாம் பொத்தி கையெல்லாம் கட்டி வச்சிருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. பக்கத்துலேயே தான் நம்ம இளமதியோட அம்மா, கண்மணியோட அத்தை எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் வெண்ணிலா நின்றுக்கிட்டு சீக்கிரம் பற்ற வைங்க அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ எப்படியும் காப்பாற்றிடுவாங்க, அது நாளைக்கு தான் நமக்கு காமிப்பாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம்.